கிளெமெண்ட் உங்களுக்கு தெரியுங்களா? இல்ல மேம், ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க மேம். சரி சரி. இவரு கோட்டி சார் இருக்கிறாரா? ஓகே, பெஸ்ட் இன்டர் ஆர்டிக்கல் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல த யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? டெஃபினட் ஆர்டிக்கல் தெரியுமா? இங்கிலீஷ்ல நம்ம த யூஸ் பண்ற இதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பெஸ்ட் இன்டர் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓன் பெஸ்ட் இன்டர் ஆர்டிக்கல் எதுக்கு சொல்லுவோம்னா டெஃபினைட் ஆர்டிகல், இன்டெஃபினைட் ஆர்டிகல் அந்த மாதிரி எஸ், அதேதான். ஸோ இன்டெஃபினட் ஆர்டிக்கல், உன் பெஸ்ட் இன்டர் ஆர்டிக்கல்னா இன்டெஃபினட் ஆர்டிக்கல். ஸோ இதுவுமே என்ன பண்ணியிருக்காங்க, ஜெண்டர் வைஸா அவங்க செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. மேஸ்குலின் வந்து என்ன வரும் டெஃபினட் ஆர்டிக்கல் என்ன? மாஸ்குலின்னா டெர் வரும் மேடம். ஓகே. நாய்ட்ரம்னா நாட்னா தாஸ் டஸ் வரும். தஸ். அப்புறம் ஃபெமினின் ஃபெமினின்னா ஜி வரும். டை ஜி. டி 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 ப்ளூரலுக்கு என்ன வரும்? டி தான் வரும். டஸ் டி. ஓகே, டர் இது ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட்லயே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? சரி மேடம். ஓ, அந்த ஐன கைன வருது இல்ல மேடம், அது எப்போலாம் யூஸ் பண்ணுவோம் மேடம்? நோ, நாட், நெகேஷன் இது கிடையாதுன்னு சொல்லும்போது கைன் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல ஐனே ஐனே சொல்றேன். கைனே நாட் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்றோம். ஓகே, ஐன் வந்து ஏ ஆன் எந்த இடத்துல யூஸ் பண்ணுமோ அந்த இடத்துல இது யூஸ் பண்ணும். சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து das ist ein hotel. ஓகேங்களா? திஸ் இஸ் எ ஹோட்டல். எது ஸ்பெசிஃபையா நீங்க எதுவுமே சொல்ல, இது ஒரு ஹோட்டல், இது ஒரு ரெஸ்டாரண்ட், இது ஒரு ஷிப்பு, அந்த மாதிரி சொல்றதுக்கு வந்து நீங்க வந்து ஐனே யூஸ் பண்ணும். சரி சரிங்களா? இது வந்து ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே சொல்ல. Das ist eine Straße. ஃபெமினினுக்கு எல்லாத்துக்குமே ஐனே வரும். ஓகேங்களா? மாஸ்குலின் நாய்ட்ரூம்க்கு ஐன், ரெண்டுமே மாஸ்குலின் நாய்ட்ரூம் ரெண்டுத்துக்குமே ஐன் வரும். ஃபெமினினுக்கு ஐனே வரும். ப்ளூரலுக்கு என்ன வரும்? ஐனே தான் வரும். ப்ளூரலுக்கு எதுவும் வராது. எதுவுமே வராதா? ஆமா, அது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? இந்த லைன், இந்த சென்டென்ஸ் மாஸ்குலைன் ஃபெமினைன். சென்டென்ஸ் மாஸ்குலின் ஃபெமினின் கிடையாது. அந்த நவுன் ஹாஃப்ன்றது ஒரு நவுனு, ஹோட்டல் இஸ் அ நவுனு, ஸ்ட்ரீட்ன்றது நவுனு, ஷிப்ன்றது நவுனு. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு எல்லாம் எதுவுமே கிடையாது. நான் லாஸ்ட் கிளாஸ்லயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வீடியோ பாத்தீங்களா? இல்ல மேம், அது பார்க்கல மேம். பார்க்கலையா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்லயே நான் சொல்லியிருந்தேன். நான் அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா சில வேர்ட்ஸ் இவங்களுக்கு தெரியும், சாருக்கு தெரியும். இதை பாருங்க, மாஸ்குலின் நவுன்ஸ் வந்து ஆஃபனா எதுல எண்ட் ஆகும்? இஆர், இஎல் இல்லைன்னா இஎன்ல எண்ட் ஆகும். நான் இது எல்லாமே சொல்றது எல்லாமே வந்து என்னன்னா 100% கிடையாது. ஓகேங்களா? ஃபெமினின் நவுன்ஸ் வந்து ஈல எண்ட் ஆகுது, ஐஎன் யூஎன்ஜி. நாய்ட்ரூம் நவுன்ஸ் வந்து சிஹெச்என் எம்இஎன்டி யூஎம். ஸோ இதுல எண்ட் ஆகும். இது எல்லாமே என்னன்னா 90% மட்டும்தான். ஓகே மேம். சரிங்களா? 100% உங்களுக்கு தெரியணும்னா வேற வழியே இல்லை, நவுனோட சேர்த்து ஆர்டிக்கல் படிச்சுக்கணும் தான். ஓகே மேடம். இப்போ அந்த நீங்க சொல்றது டை மேம். ஐனேக்கு வந்து இப்போ தியேட்டர்னு வருதுன்னு வச்சுங்களேன், ஐனன்னு வந்திருக்கு. ஆமா, பேன்ஹாஃப்னா ஐனேன்னு வந்திருக்கு. பேன்ஹாஃப் வந்து ஐன் தானா? ஆமா. எப்படி மேடம் அது ஃபைண்ட் அவுட் பண்றது? இது ஐன், இது ஐன்ன்றது எப்படி? ஃபெமினினுக்கு அதான் சார், நீங்க வந்து முதல்ல அந்த நவுன் வந்து என்ன ஜெண்டர்னு கண்டுபிடிச்சாதான் நீங்க ஐன் போட முடியுமா ஐனே போட முடியுமான்னு தெரிய வரும். ஓஹோ, ஃபர்ஸ்ட் அப்போ இதுல வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமா, இதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது டேரா, தஸ்ஸா, டியான்னு ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரி.
அதுல ஸ்ட்ராங். இது வந்து நீங்க எடுத்த உடனே வந்து நம்ம 3 லெசன்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எடுத்த உடனே நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னா முடியாது. ஓகேங்களா? சரி மேடம். அவங்க வந்து A1க்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, எல்லாம் 100% உங்களுக்கு A1 vocabulary எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. சரி சரி. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க இந்த 12 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மெமரி பவர், எந்த அளவுக்கு நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க சில வேர்ட்ஸ் எல்லாம், அது வரைக்குமே போதும். சரி சரி. சரிங்களா? ஸோ ஆனா நீங்க என்ன பண்ணணும், ஏதாவது நவுன் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அது என்ன ஜெண்டர்னு கண்டுபிடிச்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி வேர்ப் வந்துச்சுன்னா அது எப்படி கான்ஜுகேஷன் பண்ணணும்னு கத்துக்கணும். மீனிங் கத்துக்கணும். அதுக்கப்புறமா கிராமர். சரி மேடம். ஸோ இது 4மே இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா முடிச்சிடலாம் நம்ம. ஓகே ஓகே. சரிங்களா? ஆனா ஒருவேளை சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது கிராமரோ ஏதோ ஒண்ணு புரியலன்னா நீங்க அங்கேயே ஸ்டக் பண்ணி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அது மூவ் பண்ணிட்டே இருக்கணும், அடுத்தது படிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா இப்ப 3rd லெசன்ல இருக்கிற கிராமர் உங்களுக்கு 3rd லெசன்ல புரியல, ஆனா 4th 5th லெசன் பண்ணும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே மேம். அதனால நீங்க எந்த இடத்துல புரியலன்னு சொல்லிட்டு நீங்க ஸ்ட்ரகிள் பண்ண வேணாம். சரி சரி மேடம். ஓகே. ஸோ ஆனா இந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஐனே வந்து மாஸ்குலின் நாய்ட்ரம்க்கு ஐன் யூஸ் பண்றோம், ஃபெமினினுக்கு ஐனே யூஸ் பண்றோம், ப்ளூரலுக்கு ஐனே வராது. சரி சரி. எந்த இடத்துல வந்து ஜிண்ட், இந்த வேர்டு ஜிண்ட்னு இருக்கு இல்லைங்களா, ஆமா, இந்த வேர்டு வந்தாலே பக்கத்துல ஐனே வராது. சரி மேடம். இங்க இஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இஸ்ட் பக்கத்துல வேணா ஐனே வரும். சரி சரி. ஜிண்ட் பக்கத்துல ஐனே வராது. இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ தஸ் இஸ் டைம் தியேட்டர். இந்த இடத்துல இன்டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல வந்து டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணி. தஸ் இஸ் டைம் தியேட்டர், திஸ் இஸ் எ தியேட்டர், தஸ் தியேட்டர் ஐஸ் தாலியா தியேட்டர். இது வந்து ஸ்பெசிஃபிக் பண்றீங்க, ஸ்பெசிஃபிக்கா இதோட நேம் என்னது, தாலியா தியேட்டர் அப்படின்னு சொல்றீங்க, அப்படின்னா தஸ் யூஸ் பண்ணும். ஓ, தஸ் ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணா தஸ் யூஸ் பண்ணுமா? ஆமா ஆமா ஆமா. இது ஏதோ ஒரு ஹோட்டலு, ஏதோ ஒரு பேங்க் ஆஃப் எதுன்னு உங்களுக்கு தெரியாது, இது ஒரு ஹோட்டலு, இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஐனே யூஸ் பண்ணுவீங்க. இது இந்த ஹோட்டலு ஸ்பெசிஃபை பண்ணும்போது தான் நீங்க வந்து டெஃபினட் ஆர்டிகல் யூஸ் பண்ணுவீங்க. சரி மேடம். இப்போ இதுல டை யூஸ் பண்ணக்கூடாது, அது டேஷ் தான் யூஸ் பண்ணுமா? தியேட்டர்னா தஸ் தான். என்ன மேடம்? தியேட்டர், தியேட்டருக்கு தஸ், பேங்க் ஆஃப்க்கு டர், ப்ரூக்கேக்கு டி வரும். சரி சரி. ஓகேங்களா? இத வந்து நம்ம வந்து மெமரைஸ் பண்ணுவோம். தியேட்டர் வந்து தஸ் தியேட்டர், டேர் பேங்க் ஆஃப், டி ப்ரூக்கே அப்படின்னு தான் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். நீங்க மெமரைஸ் பண்ணீங்களோ இல்லையோ, பட் டெய்லி அந்த ஒரு ரீடிங் கொடுத்துட்டு வந்தாலே தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க ஒரு நவுன் வந்தாலே நீங்க மாஸ்குலினுக்கு தனியா ஒரு டேபிள் வச்சுக்கோங்க, நாய்ட்ரம்க்கு தனியா, ஃபெமினினுக்கு தனியா டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அது அந்த டேபிள்ல வந்து டேர் கீழே எல்லாமே என்னெல்லாம் வருமோ அந்த நவுன்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வந்துடுங்க. சரி சரி. அது நீங்க தனியா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ரிவைஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு ரீடிங் கொடுத்தாலே உங்களுக்கு வந்துடும். நம்ம 12 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 ஆச்சும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரி சரி. இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணிருக்கோம் மேடம். ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? இல்ல, வேற எதுவும் இல்ல மேடம். இது ரூட் தெரியுமா? லிங்க்ஸ், ரெக்ஸ், கிராடஸ். ஆமா. கிராடஸ்னா ஸ்ட்ரைட், லிங்க்ஸ்னா லெஃப்ட், ரெக்ஸ்னா ரைட். ரைட், ஆமா. சோ ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், சொல்லுங்க, வழி சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேரும் டயலாக் பேசணும்.
எப்படி பேசணும்? இப்போ இங்க ஏல இருந்து பார்க்குக்கு போகணும். ஏல இருந்து பார்க்குக்கு போகணும். பார்க்குக்கு போனோமா? ஸ்ட்ரைட் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு என்ன சொல்லணும்? எரடஸ். ஆ, ஏல ஆமா. ரொம்ப தூரம் ஸ்ட்ரெயிட், ஒரே ஸ்ட்ரெயிட் போயிட்டே இருங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? தெரியலையா? வீலன் ஜங்க் வீலன் கரடஸா? இல்லையே. வீலன். ஃபீல்னா மெனி. ம். ஓகேங்களா? ஒரே ஸ்ட்ரெயிட் போங்க அப்படின்னு சொல்றதுக்கு கேஹன் சி இம்மர் கெராடவுஸ். ஓகே. கேஹன்சி இம்மர் கெராடவுஸ். ம். இம்மர் கெராடஸ். ஒரே ஸ்ட்ரெயிட் போயிட்டே இருங்கன்னா இம்மர். கெராடஸ். ம். ஓகே. உடனே நீங்க உடனே லெஃப்ட் எடுங்க, உடனே ரைட் எடுங்கன்னா தென் கெராடஸ். தென். டன்னா தென்னு. ம். கெராடவுஸ்னா ஸ்ட்ரெயிட். உடனே ரைட் இல்ல உடனே லெஃப்ட் அப்படின்னா ஃபாரன் ரைட். என்ன சொல்றீங்க? ஃபாரின். ஓ ஃபாரின். ஃபாரின் சொல்றீங்களா? ஃபாரின். ஃபாரின் சிரெக்ஸ். ஸோ ஃபாரின் எதுக்கு யூஸ் பண்றோம்? நம்ம கேஎன் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஃபாரின் எதுக்கு யூஸ் பண்றோம் தெரியுங்களா? தெரியல மேடம். கேஹன் வந்து நீங்க போங்க நடந்து போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி வேணாலும் சொல்லி. ஃபாரின்னா என்னது? டிரைவ். ஓ டிரைவிங். கார் டிரைவ் பண்றது, பைக்கு சைக்கிள் அந்த மாதிரி. ஆமா, சரிங்களா? ம். ஓகே. ஸோ உடனே லெஃப்ட் எடுங்க, உடனே ரைட் எடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? கேஎன்சி கிளைஷ். கிளைஷ்னா இமீடியட் லெஃப்ட். கிளைஷ் லிங்க்ஸ்னா இமீடியட் லெஃப்ட். கிளைஷ் ரெக்ட்ஸ்னா இமீடியட் ரைட். ஓகே. எழுதிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? வணேச்சா. சார் நீங்க எழுதிட்டீங்களா? கோட்டி சார் அடிக்கடி கோட்டி சார் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. மேடம் இம்மர்னா என்ன மேடம்? ஒரே ஸ்ட்ரெயிட் போங்க. லாங் ஸ்ட்ரெயிட்டா? ஆமா. ம். சரி, ஓகே. எழுதிட்டேன் மேடம். எழுதிட்டீங்களா? ஓகே. சோ எடுத்த உடனே Entschuldigung, wo ist der Park இல்ல wo ist der Markt, wo ist die Kirche அப்படின்னு கேட்கணும். ஸோ அதுக்கப்புறமா ரூட் சொல்லுவாங்க. அங்கதான் பார்க் இருக்கு இல்ல அங்கதான் ஹோட்டல் இருக்குன்னா da ist der Park, da ist die Kirche, da ist das Hotel. Vielen Dank. Bitte gern. ஓகேங்களா? இந்த மந்த் நேம்ஸ் எல்லாம் தெரியுங்களா? தெரியும் மேடம். ஓகே. இல்ல மேம், ஒரு வாட்டி சொல்லுங்க. ஓகே. ஃப்ரூலிங் இது சீசன். ஓகேங்களா? வின்டர், ஃப்ரூலிங், சம்மர், ஹெர்ப்ஸ்ட். ஃப்ரூலிங்னா ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங் சீசன். ஆமா. சம்மர் சம்மர். ஹெர்ப்ஸ்ட் ஆட்டம். மேம் ஆட்டம் ஃபால். ஆட்டம். ஆமா. வின்டர் வந்து வின்டர். ஸோ சம்மர் வின்டர் ஒரே மாதிரி இருக்கும். ஃப்ரூலிங் ஹெர்ப்ஸ்ட் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். மந்த் நேம்ஸ் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்,
அக்டோபர், நவம்பர், டிசம்பர். டிசம்பர் டிசம்பர். டிசம்பர் டிட் இட்டு வரும். டிசம்பர். டிட்டு டிசம்பர். டிசம்பர் ஆமா. So, January, January, ஜனவரி, ஜனவரி February, பிப்ரவரி, March, மார்ச், ஏப்ரல், April, மே, ah, ஜூன், ah, ஜூலை, ah, ஆகஸ்ட், ah, செப்டம்பர், ah, அக்டோபர், அக்டோபர் October, நவம்பர், December. டிசம்பர். டிசம்பர் Okay, super. Okay, இதுல எல்லாமே தெரியும் இல்லைங்களா? Fraganzu, Oten, Stellen und Antworten. Was ist das? இது என்னது அப்படின்னு கேட்கணும்னா என்ன சொல்லணும்? Was ist das? ஆஃபீஸ் Das ist der Hafen. இல்ல das ist eine Kirche. Es ist eine Küche. Es Das ist ist, ein Hotel. ஆமா. Ist das eine Kirche? Ja. Ja, das Die ist Michaelis Kirche. இது வந்து பேரோட சொல்லியிருக்காங்க. இல்ல Michaelis. இது சர்ச் கிடையாதுன்னா நைன்னு சொல்லிக்கலாம். Das ist keine Kirche. eine Küste. Okay. Keine Kirche. Okay. Nein. Das ist keine Kirche. அது சர்ச் கிடையாது அப்படின்னு. சர்ச் ஆச்சுன்னா ja, das ist die Michaelis Kirche. Ist das ein Hotel? Nein, das ist das Rathaus. Nein, das ist Kein Hotel, das ist das Rathaus ன்னு கூட சொல்லலாம். கைன்ல சொல்லலாங்களா? das இது ஹோட்டல் கிடையாது, இது Rathaus. அப்படின்னு சொல்லு. Nein, das ist kein Hotel. Okay. Das ist das Rathaus. சரிங்களா? Things பத்தி கேட்கணும்னா nach Dingen fragen. Ist das ein Bus? Ist das ein Auto? Ist das eine U-Bahn? Ist das eine? Ja, das ist Ja, ein das ist eine Auto. U-Bahn. U-Bahn. Das ist ein Auto. Ja, das ist ein Auto. Ein Auto. Ein Auto. Eine U-Bahn. Eine U-Bahn. Nein, das ist U-Bahn na metro. Metro. ஆமா. Nein, das ist kein Auto. இல்ல das ist keine U-Bahn. நைன்னா இல்லன்னு அர்த்தமா? நைன்னா no. கைன்னா கைன்னா இல்ல, not. கைன்னா நாட். ஆமா. நைன்னா நோ. No. கைனேனா ஐனா ஏ and யூஸ் பண்றோம் இல்லீங்களா, அதுதான். This is a car. This is a bus. This is ஓகேவா? புரியல மேம். இல்லப்பா, இங்கிலீஷ்ல வந்து நீங்க என்ன சொல்வீங்க? சாரி. This is a bus. இது எப்படி சொல்வீங்க ஜெர்மன்ல? Das ist ein Bus. ஓகே, இது புரியுது மேம். அப்புறம் கைனே வந்து Das ist kein Bus. This is not bus. This is not bus. Okay. Next அந்த கைனே அது ஒண்ணும் இல்ல. நான் masculine neutrum-க்கு வந்து இங்க பாருங்க. masculine neutrum-க்கு வந்து கைன், feminine-க்கு pluralக்கு கைனே. அப்ப இது கைனேக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. Das ist keine Straße.
இப்ப நான் ஸ்டார்பக் இங்கே சொல்றேன் நான். இது வந்து ப்ளூரலுக்கு சொல்லட்டுமா? das sind keine Busse. இது வந்து பஸ்ஸஸ் கிடையாது. சிங்குலர் வந்து புஸ், இது வந்து புஸ். das sind keine Busse. அப்படின்னா இது பஸ்ஸஸ் கிடையாது. ப்ளூரலுக்கு வந்து சிந்த் வரும். sind வரும். ஓகேங்களா? இப்போ 9 யூஸ் பண்றோம் மேடம், 9 யூஸ் பண்றோம் இல்லையா? ஆமா. 9ம் கைனும் ரெண்டுமே யூஸ் பண்ணலாமா ஒரே டைம்ல? யூஸ் பண்ணிருக்காங்களா? இங்க தானே சொல்லிருக்கீங்க 9 das ist kein. யூஸ் பண்ணலாம். No, that is not a bus. ஓகே. கிளியரா கிளெமெண்ட்? எஸ் மேம், கிளியர். ஓகே, ஒண்ணுமே இல்லை. இது படிக்க படிக்க இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் சாப்டர்ஸ் தான் நடக்குது இல்லைங்களா? இதுல இந்த லெசன் ஃபுல்லாவே இருக்கும். படிக்கிறது எதுப்பா? அந்த மீனிங்ல மேம், அந்த ஆட்டோஸ், அது அந்த ஸ்டார்பக்ஸ், அந்த ஆஃபன், அதெல்லாம் அதுக்கெல்லாம் மீனிங். ஹாஃபன்னா போர்ட், ஹார்பர். அது செப்பரேட்டா இருக்கு மேம். அது க்ளாசர் புக் இருக்கு இல்லீங்களா? ஒகாபுலரி புக் இருக்கா உங்ககிட்ட? இல்ல மேம். இல்லீங்களா? நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறேன். சரி, ஓகே மேம். சரிங்களா? குரூப்ல அனுப்புறேன். அந்த பிடிஎஃப் நீங்க படிச்சுக்கோங்க. படிக்கணும்னா மீனிங் மக்கப் பண்ணாதீங்க. இப்போ ஹாஃபன்னா நான் ஹார்பர் இல்ல போர்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லீங்களா? அது முடிஞ்ச வரைக்கும் நான் நாளைக்கு கேட்டாலும் நீங்க சொல்ற மாதிரி இருக்கணும் அது என்ன மீனிங்னு. அது இல்லனா ரெண்டுமே, இப்ப ஒரு வேர்டுக்கு ரெண்டு மீனிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? நிறைய இருக்கு. ஆக்சுவலி ஜெர்மன்ல பாத்தீங்கன்னா ஒரு வேர்டுக்கு மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கும். ரெண்டு மீனிங் கிடையாது, மல்டிபிள் மீனிங்ஸ் கூட இருக்கும். அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகாது. நீங்க டெக்ஸ்ட் படிக்க 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 உங்களுக்கு ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிய வரும் எது எங்க போடணும்ன்றது. இப்ப இங்கிலீஷ்ல நீங்க படிக்கிறீங்க, ஏதாவது சென்டென்ஸ் எழுதுறீங்க, நீங்க அந்த டைம்ல உட்கார்ந்து யோசிக்கிறீங்களா இது ஏன் இங்க வருது, இது ஏன் அங்க வருதுன்னு? இல்ல மேம். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு இது ராங், திஸ் சென்டென்ஸ் இஸ் ராங், திஸ் சென்டென்ஸ் இஸ் ரைட் அப்படின்னு? தானா வந்தது தானே, படிக்க படிக்க தானா வந்தது தானே அது எல்லாமே. அப்ப ஜெர்மன் மட்டும் நீங்க ஏன் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா பாக்குறீங்க? தானா வரும். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க, படிச்சுட்டே இருங்க, கேட்டுட்டே இருங்க, எழுதிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம கிராமர் புரியணும் உட்கார்ந்தா போர் அடிச்சிடும், புரியாது. சோ மேக்ஸிமம் ப்ரொனன்சியேஷன்லாம் இங்கிலீஷ் தான மேம் வந்து இதெல்லாம்? ஆமா, இங்கிலீஷ் தான். ப்ரொனன்சியேஷன் தான் டிஃபர் ஆகும். இப்போ இங்கிலீஷ்ல வந்து பஸ்ன்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல வந்து பஸ்ன்றோம், இங்க என்ன சொல்றோம், புஸ் அப்படின்றோம். ஸ்டார்டிங் நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல, பஸ்ன்னு சொல்லி பழகிட்டு இப்போ புஸ் அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரியா இருக்கும் நம்மளுக்கு. பட் யூ ஹேவ் டு படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். கிர்ஷனா சர்ச், ஹோட்டல் ஒரே மாதிரி இருக்கு இங்கிலீஷ்லயும், அது பெருசா தெரியல உங்களுக்கு. ஹாஃபன் அப்படின்னா போர்ட், ஊபானுன்னா மெட்ரோ, ஆட்டோபானுன்னா ஹைவே. அந்த மாதிரி நம்ம படிக்க படிக்க வந்துடும், எல்லாம் ஒரே நாள்ல வந்துடணும், ஃபர்ஸ்ட் டே இன்னும் 1 மந்த்லயே நம்மளுக்கு எல்லாம் வந்துடணும் அப்படின்னு கூட பார்க்காதீங்க. டேக் டைம். சரிங்களா? இப்போ அந்த பீட்டா சிம்பிள் இருந்தா அது எப்படி மேம் படிக்கிறது? அது டபுள் எஸ் சவுண்ட். ஸ்ட்ராஸர், ஸ்ட்ரீட்டுக்கு என்ன சொல்லுவோம், ஸ்ட்ராஸர். நார்மலாவே எஸ் வந்து ஜ சவுண்ட். ஷிஃபே ஜிண்ட் இல்லைங்களா? ஜி. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ப்ரொனன்சியேஷன் வரும். நீங்க ப்ரொனன்சியேஷனுக்கு பே அட்டென்ஷன் டு த ப்ரொனன்சியேஷன். ஆனா அதுலயே இது பண்ணாதீங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், படிக்க படிக்க வந்துடும். ஓகே, சரிங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல. ஓகே சார், 4th லெசன் கம்ப்ளீட்டடா? ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா சார் கோட்டி சார்?
ஸ்டார்ட் பண்ணுவாங்க மேடம். ஓகே. ஸோ guten Appetit. guten Appetitனா என்னது மீனிங்? சாப்பிட பசிக்கிறது அந்த மாதிரி தான் mean. அந்த மாதிரி இல்ல, விஷ் பண்ற மாதிரி. நல்லா சாப்பிடுங்க, ஹாப்பி மீல்ஸ், ஹாவ் எ ஓகே குட் மீல், விஷ் பண்றோம் இல்லைங்களா? ஸோ யார் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் நீங்க விஷ் பண்ணிக்கலாம், guten Appetit. ஓகே நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்றதுக்கு எஸ், guten Appetit. யா. ஸோ சாப்பாடு பத்தி பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு? ஃப்ரூஸ்டுக். ஃப்ரூஸ்டுக்குன்னா என்னது? பிரேக்ஃபாஸ்ட். ஃப்ரூட் ஃப்ரூட் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட். ஃப்ரூஸ்டுக்குன்னா பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரோஸ்ட் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு? ஸோ இங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, டி பனானேன்னா டி பனானே படிச்சுக்கோங்க. பனானா. ஆமா. ஓகே. Der Orangensaft. ஆரஞ்சு சாஃப்ட். சாஃப்ட்னாலே ஜூஸ். ஓகே. சரிங்களா? ஆப்பிள் சாஃப்ட். ஸோ எது கொடுத்து சாஃப்ட்னு முடிச்சாலே அது ஜூஸ். ஜூஸ். சில இடத்துல வந்து சிரப் இருக்கு இல்லைங்களா, சிரப், அதுக்கு சிரப் கூட சாஃப்ட் தான் சொல்லுவாங்க. ஓகே. சரிங்களா? ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, மல்டிபிள் மீனிங். சிரப்க்கும் சாஃப்ட்ன்றாங்க, ஜூஸ்க்கும் சாஃப்ட்ன்றாங்க. காஃப் சிரப் அந்த மாதிரி சிரப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கூட சாஃப்ட் தான் சொல்றோம். ஓகே. தாஸ் மியூஸ்லி. மியூஸ்லினா முஸ்லிம்னா கீரையா மேடம்? இல்ல இல்ல. ஸோ இங்கே மியூஸ்லின்னு வருதே நிறைய இடத்துல. பிரேக்ஃபாஸ்ட் இந்த கெல்லாக்ஸ், முஸ்லிம்ஸ், ஓட்ஸ், அந்த மாதிரி நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு போடுறாங்க இல்லைங்களா, அதே தான் மியூஸ்லி. ஸோ இங்க வந்து MU இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து MUE, அந்த உம்லவுட்டுக்கு பதிலா இ இருக்கும் மோஸ்ட்லி. டர் யோகட், டர் டே. அது ஏன் மேம் அந்த டர் யோகட்னு வருது, இது டஸ் மோஸ்ட்லின் வருது? அதான்ப்பா, எல்லா நவுன்ஸும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜெர்மன்ஸ் ஜெண்டர் வைஸா பிரிச்சுட்டாங்க. ஜெண்டர் வைஸ்னா என்ன வரும்? இப்போ அது நம்ம மாஸ்குலின், ஃபெமினின், நாய்ட்ரூம், 3 ஜெண்டர் இருக்கு. சரிங்களா? நம்ம மக எல்லாமே பண்ணி தான் ஆகணுமா? கண்டிப்பா இப்படிதான் பண்ணிதான் ஆகணும். ஓகே. சரிங்களா? சோ அந்த ஜெண்டர் வைஸ், இப்ப பனானானா இது வந்து என்னது? ஃபெமினின். ஆரஞ்சு சாஃப்ட்னா மாஸ்குலின். மியூஸ்லினா நாய்ட்ரூம். இப்போ நம்ம அது இப்போ டர் மோஸ்ட்லி அப்படி போட முடியாது. போட முடியாது, போடக்கூடாது. ஓகே. போட்டா மீனிங் வேற மாதிரி ஆயிடும். மீனிங் எல்லாம் இல்ல, இது தப்பாயிடும். ஏன்னா ஆக்சுவலி இத பேஸ் பண்ணி தான் நீங்க அடுத்தடுத்து சென்டென்ஸ் எல்லாம் மாறும்போது இதோட இது சேஞ்ச் ஆகும். ஓகே மேம். சரிங்களா? எல்லா இடத்துலயும் டேர்னே இருக்காது, இங்க டேர்னு இருக்கு. இதுவே வந்து வேற இதுவா மாறிச்சுன்னா இதோட ஆர்டிக்கலும் சேஞ்ச் ஆகும். சோ நீங்க இது தப்பு பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே தப்பாயிடும். ஓகே. அதனால டி பனானே டேர் ஆரஞ்சு சாஃப்ட். இங்க பாருங்க, சாஃப்ட்னு முடிச்சாரு. இப்ப 2 வேர்டு இருக்கு இல்லைங்களா, ஆரஞ்சு தனியா இருக்கு, சாஃப்ட் தனியா இருக்கு. ரெண்டுத்துக்கும் தனித்தனி ஆர்டிக்கல் இருக்கும் தனித்தனியா பாத்தீங்கன்னா. ஆனா இங்க சாஃப்ட் அப்படின்னு முடிக்கும் போது ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஆர்டிக்கல் வராது, எது கடைசியா இருக்கோ அதோட ஆர்டிக்கல் தான் இங்க வந்திருக்கு. ஓகே. சாஃப்ட்னு எதெல்லாம் முடியுதோ அது எல்லாமே டேர் தான் வரும். ஓகே. ஓகேவா? Das Müsli, der Yogurt, der Tee. நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ரொம்ப இது பண்ண, இது ஃப்ரீயாவே டி பனானேன்னு படிச்சுக்கோங்க. ஓகே. சரிங்களா? டி மில்ஷ், மில்ஷ்னா மில்க், டர் கேஸ் சீஸ், ஜி மர்மலாடு ஜாம், das ஐ எக், das Brötchen பன் ரோல். ஓகே மேம். இப்போ இந்த சாஃப்ட்னு இருக்குல்ல மேம், அது வந்து நார்மலாக டர் சாஃப்ட்னு யூஸ் பண்ணால் அது நார்மல் ஜூஸை குறிக்கும். ஆமா, நார்மல் ஜூஸ். என்ன ஜூஸ்னு ஸ்பெசிஃபை என்ன பண்ணல, ஜூஸ்னு இல்லை, ஏதோ ஆனால் டர் ஜூஸ் சாஃப்ட் ஏதோ ஜூஸ், ஜூஸ்னு. அவ்வளவுதான். ஓகே. இங்க பாருங்க, டர் ஆப்பிள் சாஃப்ட், ஆப்பிள் ஜூஸ். ஓகே. டி கார்டோஃபெல், கார்டோஃபெல்னா பொட்டேட்டோ. ஓகே.
கோட்டி சார் மீனிங் எழுதி இருக்கீங்களா எல்லாத்துக்கும்? எழுதிருக்கேன் மேடம். அப்ப சொல்லுங்க, நானே சொல்லிட்டு இருக்கேன். டைகாட்டோஃபில்னா பொட்டேட்டோஸ். டை இல்ல சார், டி. டீ கேட்டோஃபில்னா பொட்டேட்டோஸ். தஸ் சால்ட்ஸ்னா சால்ட், பெப்பரு. பெப்பர். தஸ் கெமியூஸ்னா வெஜிடபிள். கெமியூஸ். கெமியூஸ். தஸ் வாசர்னா வாட்டரு. வாட்டர். தஸ் டர் எஸ்சிக்கு வந்து வினிகரு. எஸ். தஸ் ஆயில் வந்து ஆயில். டை கோலா வந்து டி. டி கோலா. டி. டி கோலா. தஸ் ஃபிஷ் வந்து ஃபிஷ் மீட். ஃபிஷ். மீட். டஸ் மேம். ஃப்ளைஸ். மீட். ஃப்ளைஷ்னா மீட். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எங்க எல்லாம் வந்து நடுவுல ஐ இ இருக்கோ அந்த வேர்ட் எல்லாமே நம்ம என்ன பண்றோம்னா இ ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஓகேங்களா? எங்க எல்லாம் இ ஐ இருக்கோ அந்த வேர்டை வந்து ஐ ப்ரொனவுன்ஸ் பண்றோம். சோ இங்க டி ஐ இ டி கோலா. எஃப் எல் இ ஐ ஃப்ளை. புரியுதுங்களா? மீட்னா மேம் அது நார்மல் மீட்டா இல்ல எல்லா மீட்டையும் கொடுக்கணும்? எனி மீட், ரெட் மீட். ஓகே. அடுத்தது சார் படிங்க கோட்டி சார். கஃபேனா கஃபேனா காஃபி. und kuchenனா கேக். டை டி ஷனேனா க்ரீம். சானே க்ரீம். சாக்லேட் டி சாக்லேட். டி சாக்லேட்னா சாக்லேட். தர் கேக்ஸ்னா பிஸ்கெட் இல்லனா வேஃபிள்ஸ். தர் ஜூக்கர்னா சுகர். அப்புறம் சுகர். டி ஆபெண்டசன்னா என்னது? என்ன மேடம்? ஆபெண்டசன்னா டின்னர். மிட்டாகசன்னா இது ஆஃப்டர்நூன் மீல்ஸ். ஓகே இப்ப படிங்க. டி புட்டர்னா ரோல், பட்டர். தஸ் ப்ரோட் ரோல் இல்ல, தஸ் ப்ரோட்னா பிரெட். ப்ரோச்னா ரோல், பன் ரோல். டி டொமேட்டோ. டொமேட்டோ. தை குரூப் கே குக்கும்பர். டி குரூக்கே குக்கும்பர். There salad. D soup. D wurst. Sausage. மேம் அது பேர் என்ன மேம்? வூர்ஸ்ட்னா சாசேஜ். என்ன சொல்லுவாங்க? ஹாட் டாக்ஸ் மாதிரி ரவுண்டா இருக்குமே, ஹாட் டாக்ஸ் மாதிரி சாசேஜ். ஓகே. நீங்க சாசேஜ் டைப் பண்ணாலே கூகுள்ல வந்துடும் என்னதுன்னு. ஓகே. டேர் ஷிங்கன். சிக்கன். ஷிங்கன்னா ஹாம். சிக்கன் கிடையாது. ஆமா. ஹாம்னா அந்த வான்கோழி இது. போர்க். சரி மேடம். ஓகே. சலாட்னா என்னது? சலாட்னா சாலட். அதே மாதிரி ஒரு வெஜிடபிள் கூட இருக்கு சலாட்னு, உங்களுக்கு தெரியுமா?
தெரியல இல்ல மேடம். மேம். இந்த இது மாதிரி இருக்குமே, கேபேஜ் மாதிரி. சலாட், குக்கும்பரா? கேபேஜ் மாதிரி இருக்குமே. ஆமா மேம், கேபேஜ் மாதிரி இருக்கும். அதுதான் சலாட் அந்த வெஜிடபிள். சலாட். ஆ சரி மேடம். அந்த லெட்யூஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ம். அது கேபேஜ் மாதிரி இருக்கும். அது கூட சலாட் அப்படின்வாங்க, அந்த வெஜிடபிள் கூட. ஓகே ஓகே. ஜெர்மன்ல மேம். ஆமா. ஓகே. சலாட். ஓகே, இப்போ நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கா? அதுக்கப்புறமா பேக்கரி, பெக்கராய்னா பேக்கரி. இதெல்லாம் முடிச்சிட்டிங்களா? எல்லாம் முடிச்சிட்டோம் மேடம். ஓகே. அவருக்கு தெரியாது மேடம். அவர் பேர் என்ன? கிளமெண்ட்கா? கிளைமேட் வரலன்னு நினைக்கிறேங்களே. கிளைமேட் வந்தியா? இல்ல நான் வரல மேம். அவருக்கு தெரியாது, அதனால தான் அப்படியே கண்டினியூ பண்றோம். சரி. லேபன்ஸ் மிட்டல் அப்படின்னா என்னது? லேபன்ஸ் மிட்டல்லாம் கிராசரிஸ். வெல்ஷே வேர்ட்டர் kennen Sie auf Deutsch? ஸோ இதில் எந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஜெர்மனில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு? இப்போ பனானா இருக்கு இல்லைங்களா, பனானே வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? பனானா. ஸோ அது இங்கிலீஷ்லேயும் பனானா சொல்லுவாங்க. அப்படின்னு எப்படி சொல்றதுன்னா, பனானே heißt auf English auch banana. Auch banana. Banane heißt auf English banana. அதே மாதிரி வேற என்ன? வாசர் heißt auf English water. அது என்ன மேம்? ஹவுஃப். heistனா it is called. of English na in English. ஓகேங்களா? ஐஸ்க்கு அப்புறம் மேம் ஒரு வேர்ட் வந்தது, ஆஃப். ஆமா, நீங்க வந்து இன் இங்கிலீஷ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஆனா இந்த எக்ஸாக்ட்டா எல்லா இடத்துலயும் ஆஃப்னா இன்னு வருமா அப்படின்னு யோசிக்க வேணாம். புரியுதுங்களா? இல்ல அது ஆஃப், AUF. ஓகே. இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன மீனிங்னா பனானா. பனானா இன் இங்கிலீஷ் இட் இஸ் கால்ட் பனானா. மேம் இங்கிலீஷ் அந்த ஸ்பெல்லிங் நீங்க எழுதிருக்கிறது அது ஜெர்மன்ல இப்படி தான் வருமா? ஆமா, அப்படிதான் வரும். ஓகே. அதே மாதிரி வாசர் ஹைஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் வாட்டர். அது மாதிரி 2-3 சென்டென்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சரி மேடம். நீங்க ஏதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். கோலா வைஸ் ஆஃப் இங்கிலீஷ் கோகோ. கோலா. ஓகே, நீங்க சொல்லுங்க கோட்டி சார். பெப்பர் ஹைஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் பெப்பர். வெரி குட். ஐஸ் மேம் அது மட்டும் நீங்க இத பண்ணிட்டே இருக்கணும். சோ அப்புறம் welche Wörter sind in ihrer Muttersprache ähnlich? Muttersprache-னா என்னது? மதர் டங், மதர் லாங்குவேஜ். உங்க மதர் டங்ல இந்த வேர்ட்ஸ் ஏதாவது சிமிலர் வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சிங்களா இருக்கான்னு கேக்குறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாவே கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ், இப்போ வந்து மதர் டங்குங்களா? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ், இது வந்து மதர் டங். சார் நம்ம மதர் டங்ல எதுவுமே வேர்ட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. சோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வரீங்களா? படிச்சுட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ஆடியோல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாளைக்கு எடுக்கிறேன். ஓகே மேம். ஓகேங்களா? சரி இந்த மேம். குட் அண்ட் ஆப்பிடைட் வந்து
இந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வாங்க, என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? சரி மேடம். ஓகே. ஓகே.